வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நேற்றோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம தலைப்பு என்ன கொடுத்துருந்தோம்னா, மார்க்கெட் வந்து கேப் அப் இருந்தால் மேல் நோக்கி போக வாய்ப்பு, இல்லைன்னா சைட்வேஸ் இங்கேயுமே கொடுத்துருந்தோம். அது எதுக்குன்னா, பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணி தான் அதுக்கு இந்த வீடியோ அந்தமாரி தலைப்பு கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல புல்லிஸ் நம்ம எதிர்பார்த்த டே பிரேக் பண்ணால் மேலே. நேற்று என்ன சொல்லியிருந்தாலும் பெரிய இந்த இடத்துல எப்படி எனக்கு வரைபடம் போகிறதுன்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் வீடியோலேயே. கிளியராக எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் மார்க்கெட் டே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து 19,849 வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு நம்ம ரெட்டில் ஒரு இது போட்டிருந்தோம், அம்புக்குரிய போட்டிருந்தோம். அதாவது டே லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே ஹையை பிரேக் பண்ணோடனே ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் செய்யவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கோம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம், புதுசாக போட்டுப்போம். இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட் என்ன டே கேண்டில் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் கேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேரிஸ் இன்றைக்கி வந்து அது வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. அந்த பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா, அது பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பற்றி என்ன சொல்லியிருந்தோம்னா, அதுவும் நேற்றோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போகும். இந்த இடத்துல ஒரு லெவல்ஸ் ஒன்று கொடுத்தோம் நம்ம, 44,260 அப்படிங்கிறது. இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து அந்த 44,408 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும்தான், இப்போ வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே பெருசாக புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா மார்க்கெட் திருப்பி டவுன் வந்துட்டு மறுபடியும் பிரேக் பண்ண வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த சப்போர்ட் 44,260 பிரேக் பண்ணணும், ஒரு புல்லிஸ் இருந்துச்சு. நம்ம சொல்லியிருந்த டேயோட ஹை 44,408. அந்த இடத்த தொட்டணும், மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர். மறுபடியும் நம்ம கொடுத்த சப்போர்ட்லேருந்து மறுபடியும் ஒரு அப்சைடு, திருப்பி நம்ம அந்த டேயோட ஹை, திரும்பி அதிலேருந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட டவுன்லேருந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த நம்ம இறங்குன்னு சொல்லவே இல்லை. என்ன தான் இறங்கினாலும் இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட இங்கே 49,970 வந்தாலும் மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்றே நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த இடத்துல தான் சைட்வேஸாக இருக்குங்க மாதிரி கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட அது அப்படி தான் அடைஞ்சு, ஒரு நிஃப்டியோட கம்பேர் பண்ணி தான் போணுச்சு அடைஞ்சு. பேங்க் நிஃப்டியால் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல. ஆனால் கடைசியாக பேங்க் நிஃப்டி தான் நிஃப்டி இறக்கி முடித்ததே. கிட்டத்தட்ட எவ்வளோ இறங்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 44,400லேருந்து கிட்டத்தட்ட 44,000 கிட்ட 400 பாயிண்ட் வந்து ஒரு 2 மணி வந்து 2:45 மார்க்கெட் முடியறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் இறங்கிருச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கும் ஃபஸ்ட் நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். இது நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம வழக்கமாக போகிறாமல் நிஃப்டியோட டேயோட லோ ஹைலே 2 ப்ளூ கலர் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேயோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 19,875, லோன்னு பார்த்தீங்கன்னா 19,627. சரி, நாளைக்கு என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த டபுள் டாப் சொல்லியிருந்தோம், அந்த லெவலை மேலே பிரேக் பண்ணி ஆனால் க்ளோசிங் கொடுக்கல, திருப்பி இறங்கிருச்சு. அது காரணம் பேங்க் நிஃப்டி. இப்போ நிஃப்டியால் கிடையாது. அப்போ அதுக்கும் ஒரு கூட போட்டிருப்போம். அது 19,849. இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கா, இல்லை டபுள் டாப்லேருந்து இறங்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். 15 மினிட்ஸ் வியூவில் பார்ப்போம். இப்போ இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்குது. இந்த சேனல் நம்ம போடுறேன். இந்த இடத்த இந்த டபுள் டாப்பில் வச்சோம்னா இந்த சேனல் ஆக்சுவலாக பிரேக்கு. இந்த இடத்துல வச்சோம்னா கிட்டத்தட்ட சேனல் இதுலேயும் பிரேக் தான். அதாவது இந்த ஹையில் வச்சாலும் பிரேக் தான். பிரேக் ஆகி க்ளோசிங் கொடுத்துட்டாங்க நேற்று. ஆக்சுவலாக வரும் தப்பாக போயிட்டு நேற்று வந்து க்ளோசிங்கே இருந்தது சேனலுக்கு மேலே. சரி, இந்த சேனலை தூக்கி இந்த லெவல்ஸ் இந்த டாப்பு கொண்டு வச்சோம்னா க்ளோசிங் கொடுக்கல, ஆனால் அது பிரேக் பண்ண முடியல. ஏண்டா டபுள் டாப்பும் இருக்குது, இந்த சேனலும் இருக்குது. அப்படி இருந்தால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிளியராக சொல்ல தெரில. நம்ம 15 மினிட்ஸில் வச்சு என்ன மாதிரி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் இவ்வளோ வச்சுருக்கேன். 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த இன்றைக்கி போன லோ, இப்போ ரீசெண்டாக கடைசியாக போன லோ இருக்குல்ல, அது வந்து 19,722. இந்த கிரீன் கலரை மாற்றிக்கிறேன் கோடு. இப்போ இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து நேற்றோட டே லோ என்ன கொடுத்துருக்கோம், இன்னோட டே லோ 19,627. இப்போ 2 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. 19,722 ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும்.
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடமும் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். எந்த இடம் சரிதான் 19,670. இதையும் பிரேக் பண்ணால் நம்ம டே லோ. இது பிரேக் பண்ணால் மட்டும்தான், இன்றைக்கி டே லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபால்னு எடுத்துக்க முடியும். அதுக்கு இடையில் மார்க்கெட்டை பார்த்து இந்த லொக்கேஷனுக்குள்ளேருந்து சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை டே ஹைக்கு மேலே ஓப்பன் கேப் அப் வந்து டே ஹைக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் புல்லிஸ் இருக்குது, வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். எப்போனா டே ஹையை பிரேக் பண்ணணும், ஒன்று பிரேக் பண்ணணும், இல்லைனா ஓப்பனு ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து டவுனில் ஓப்பன் ஆனால் டே லோ வரைக்கும் வந்துட்டு இந்த லொக்கேஷனுக்குள்ளே அப்படி இருந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா டே லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ தூரம் ஃபால் ஆக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அது நாளைக்கு இந்த அளவுக்கு ஆகுமான்னு சொல்ல தெரியல. ஃபால்னு பொறுத்திங்கன்னா 19,450 இந்த ரேஞ்சு வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இறங்கினால் 19,460 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதாவது இன்றைக்கி டே லோவை பிரேக் பண்ணால். அப்படி இல்லைனா இந்த லொக்கேஷனில் சைடுவேஸ் இருந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒருவேளை கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் திருப்பி இறங்கிட்டு இந்த ஒரு சேனல் போட்டிருந்தோம்ல, இந்த சேனல் ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ அது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த கேப் அப்பே கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வரும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணுறாந்தாலே கிட்டத்தட்ட 760 870 100 பாயிண்ட். இதுக்கு மேலே மார்க்கெட் புல்லிஸ் வரணும். ஒருவேளை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கேப் அப் இல்லைன்னா மார்க்கெட்டு ஃபால் ஆகிறதோட வாய்ப்பு தெரியுது. ஸோ மேல் நோக்கி எவ்வளோ தூரம் டார்கெட்னு பார்த்தோம்னா அது டே கேண்டிலுக்கு போயிடுவோம் பழையபடி. இது வந்து இந்த பழைய ஆல் டைம் ஹை 19,991 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் கரெக்டாக நீங்கள் அக்டோபர் 26 பாருங்கள், மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே இறங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். அதேபோல் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போணுச்சு. அதேபோல் இந்த கேண்டில் இந்த நாள் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருந்தோம் 19,100 தான் லோ, அதுக்கெல்லாம் இறங்க வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த இடத்த தொட்டு திரும்ப வாய்ப்புன்னு கொடுத்துருந்தோம். அவ்வளோ கிளியராக இதில் இந்த மார்க்கெட் புல்லிஸ் வந்து தான் இப்பயும் இடையில சொல்லியிருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கும், பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த சேனல் ஆகி இப்போ டபுள் டாப்பையும் பிரேக் பண்ணிவிட்டு ஆனால் க்ளோசிங் கொடுக்கல. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி டீட்டெயிலாம் இது இன்றைக்கி என்ன எப்படி நடந்துங்கிறத விவரத்தை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்க்குறதுக்கு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ வழக்கமாக டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு புல்லிஸ் கேண்டில் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியை பாருங்கள், நேற்று கேண்டோட கீழே க்ளோசிங் முடிச்சிட்டாங்க. இது டவுனுக்கான செட்டப் இருந்தாலும் டவுன் வரத்துக்கு வாய்ப்பு கம்மியாக தெரியுது. அதனால தான் நான் நிஃப்டி ஓரளவுக்கு மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் சேனல் வைப்போம். சரி, 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். இதில் ஒரு சேனல் பேட்டர்ன் நம்ம இந்த பேட்டர்ன் வந்து முன்னாடி போட்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த பிரேக் பண்ண, அதாவது இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும் மேலே போகணும் தீபாவளி ட்ரேடுக்கு முதல்ல சொல்லியிருந்தோம். இப்போ அந்த சேனலை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சேனல் இருக்குது. இது 1 ஹவராக வச்சுருக்கேன். இப்போ இந்த லோவையும் இந்த லோவையும் அப்படி கனெக்ட் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனல். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாமல் தான் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சாரி, இந்த சேனல் இந்த டைப் கிடையாது. இப்போ மாற்றுறேன். முன்னாடி வரைஞ்சி பாட்டு தான் வீடியோ ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இந்த 2 ஹையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை கொண்டு வந்து இந்த லோவில் கனெக்ட் பண்ணோம்னா கரெக்டாக இந்த பார்த்திங்கன்னா இந்த சேனலில் இருக்குது. இந்த பழைய சேனல் அழைச்சிட்றேன், குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கிளியராக புரியும். 2 டபுள் டாப், அந்த 2 டாப் கனெக்ட் பண்ணி இந்த கீழே லோவில் வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த சேனலில் தான் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி இருக்குது 1 ஹவர் ட்ரேடில். இப்போ அதனால் இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான், இப்போ இந்த கீழே பண்ண லோ பிரேக் பண்ணால் திருப்பி மார்க்கெட் வந்து கீழே விழுக வாய்ப்பு இருக்கும். இது விழுந்தால் நிஃப்டியும் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். இது இறங்காத பட்சத்தில் இந்த சப்போர்ட் கிட்டத்தட்ட இந்த இடம் தீபாவளி அன்னைக்கு போன ட்ரேட் ஹை 44,056ங்கிற லெவல்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணாத பட்சத்தில் மறுபடியும் மார்க்கெட் மேல் நோக்கி போக தான் வாய்ப்பாக தெரியுது. சரி, ஓகே. டே கேண்டில் வியூ என்ன சொல்லுன்னு பார்ப்போம். டே கேண்டில் படி நம்ம வழக்கமாக டே கேண்டிலோட லைன்ஸ் போட்டு ஆரம்பிப்போம். இப்போ டே கேண்டில் லோ தான் 44,056, அது ஒரு ப்ளூ கலர் லைன். ஹையை பொறுத்தளவுக்கு
44,420. இப்போ 44,420 பிரேக் பண்ணால் மறுபடியும் பார்த்திங்கன்னா டபுள் டாப் வந்துடும். இது கிட்டத்தட்ட இந்த இடத்துல என்ன ப்ரைஸ் அது 44,710ங்கிறது டபுள் டாப். இந்த டபுள் டாப் தொட்ட பிறகு மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்க ஒழிஞ்சு இதுக்கெல்லாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இறங்க வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இதில் ஒரு நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வரைவோம். அது கிரீன் கலராக போட்டுறேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 44,260 பிரேக் பண்ணால் மறுபடியும் அந்த டே ஹையை பிரேக் பண்ணுறது ஈஸியாக பிரேக் பண்ணுறது. இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி தான் போக வாய்ப்பு இருக்கும். அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்க இடம் தான் 44,145ங்கிறது ஒரு லெவல்ஸாக இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் கீழே இருக்கிறனால இது நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் எடுத்துக்க முடியும். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு டேயோட லோ. இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் தான். அது கிளியராக போட்டுறோம். நம்ம அது எவ்வளோ தூரம் போகுங்கிற அடுத்த லெவல்ஸில் பார்ப்போம். இறங்குனா எந்த அளவுக்கு இறங்குன்னு பார்த்தீங்கன்னா 43,876ங்கிற ஒரு லெவல்ஸாக இருக்கும். அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா 43,698 43,700ன்னு வச்சுப்போம். இந்த லெவல் அடுத்த லெவல்ஸையும் போட்டுருவோம். ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆனால் தான் பெருசாக இறங்கிடுமே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 43,500 43,500ங்கிறது தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் 44,064 பிரேக் பண்ணுனா இந்த என்னோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 43,500 வரைக்கும் 500 பாயிண்ட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி செட்டப் தெரியுது. எனக்கு டே கேண்டில் வியூவும் அப்படி தான் இருக்குது, இறங்குறதுக்கான செட்டப்பாக தான் தெரியுது. ஓகே, மேல் நோக்கி போனால் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு வேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்து புள்ளி சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த டே ஹைக்கு. ஒரு வேளை இந்த டே ஹைக்கு மேலே ஒரு கேப் அப்போ இல்லை இது பிரேக் பண்ணாலோ மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃப்ளாட்டாக இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இன்றைக்கி டே ஹையை பிரேக் பண்ணாமல் ஓப்பன் ஆனாங்கன்னா இந்த லொக்கேஷனில் இந்த க்ரீன் கலர் 44,265 சப்போர்ட் எடுத்து இந்த டே ஹையை பிரேக் பண்ணி இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ தான் வாய்ப்பு 44,710 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த டே லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் சைடுன்னு தான் சொல்லலாம். பிரேக் பண்ணால் மட்டும்தான் டவுன் சைடு போகும். இல்லைனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல சைடுவேஸாக இருந்துட்டு மேல் நோக்கி போக தான் வாய்ப்பாக தெரியுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.